ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாள் வருகிறது, எந்த நேரம் வழிபட வேண்டும், குழந்தை இல்லாதவர்கள் எப்படி வழிபட வேண்டும் என்ற முழு விவரத்தையும் பார்ப்போங்க. அதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்த மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலே மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்று கிருஷ்ண ஜெயந்திங்க. இதை கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி பல பேர்களை வச்சு அழைக்கிறோங்க. இந்த பண்டிகை பார்த்திங்கன்னா திருமாலோட 9வது அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் விழாங்க. இது வட இந்தியாவின் சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா 10 நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்கங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இன்னும் குழந்தைங்கள்லாம் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட கால் தடத்தை பதிய வச்சு வீட்டில் கிருஷ்ணரே போகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. இன்னும் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் போல் வேடமிட்டு கிருஷ்ணரை வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம பூஜை செய்கிற மாதிரி அது வழக்கங்க. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை தாங்க கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம வருஷந்தோறும் கொண்டாடுறோம். ஆவணி மாத தேய்பிரையில் 8வது நாளான அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் ரிஷப லக்னத்தில் புதன்கிழமை நள்ளிரவில் மதுராவில் உள்ள சிறையில் கிருஷ்ணர் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுதுங்க. கிருஷ்ணர் அவதரித்த அந்நாளில் மக்கள் பலரும் விரதம் இருந்து, முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க விரதம் இருந்து தன்னுடைய வேண்டுதலை கேட்கும்பொழுது அவங்களுக்கு வேண்டும் வரங்களை கொடுப்பாரு. கிருஷ்ண ஜெயந்திக்கு விரதம் இருக்கிறவங்க அதுக்கு முந்தின நாளே ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விரதத்தை துவங்கிடணுங்க. மறுநாளான கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாள் முழுவதுமே விரதம் இருந்து அதற்கு அடுத்த நாளே நம்ம விரதத்தை நிறைவு செய்யணுங்க. எல்லாரும் விரதம் இருக்கணுமா அப்படின்னா எல்லாரும் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. விரதத்தை இருக்க முடிகிறவங்க அவங்க உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் விரதம் இருந்துக்கலாங்க. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வேண்டி விரதம் இருங்க. உங்களோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. அதாவது ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நிறைவடையும் வரை இந்த கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிக்கணும் என்பது ஐதீகங்க. ஆனால் ஒரு சிலர் அஷ்டமி திதி முடியும் வரைக்கும், ஒரு சிலர் ரோகிணி நட்சத்திரம் நிறைவடையும் வரைக்கும் இந்த விரதத்தை இருப்பாங்கங்க. இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறதுங்க. அன்றைய தினம் காலையில் 9:13 மணிக்கு அஷ்டமி திதி தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 7:30 வரை இருக்குங்க. அதே சமயம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 9:41 மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் துவங்குதுங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு 8:54 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குங்க. அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுதுங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி மாலை கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருத்திகையும் சேர்ந்து வருதுங்க. அதனால முருகப்பெருமானையும் சேர்த்தே நம்ம வழிபடுவதால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்குங்க. கிருஷ்ணர் சிலை அல்லது படத்தை வீட்டில் அலங்கரித்து பூக்கள், மாலைகள், தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அரிசி மாவினால் கோலம் போடுங்க. மாவிலை தோரணங்கள் கட்டுங்க. பூஜை அறையும் சுத்தம் செஞ்சு நல்லா பூக்களால் அலங்கரிச்சுக்கோங்க. வீட்டு வாசல்லேருந்து பூஜை அறை வரைக்கும் நம்ம குழந்தை கிருஷ்ணரை வச்சு கால் தடம் பதிக்கலாங்க. வீட்டில் கிருஷ்ணர் படமோ சிலையோ இருந்தால் பூக்களால் அலங்கரிங்க. கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுகளான வெண்ணெய், சர்க்கரை, அவல், முறுக்கு, சீடை இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தை கிருஷ்ணருக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்கள், இளம் சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி நம்ம வழிபடணுங்க. வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செஞ்சு சுத்தமான நெய்யால் செய்த பலகாரங்கள், இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைச்சி வழிபடலாங்க. வாசனை திரவியங்களை தெளிக்கலாங்க. கிருஷ்ணருக்கு வாசனை திரவியங்கள் மிகவும் பிரியமானதுங்க. அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு விருப்பமான வாழை மரத்தை நட்டு அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வழிபட்டு வர வேண்டுங்க. இதனால் கிருஷ்ணர் மற்றும் மகாலட்சுமியின் அருளால் குழந்தை செல்வம் அமைந்து உங்கள் குடும்பமும் வாழையடி வாழையாய் தழைத்திருக்கோங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் மனம் ஒருங்கி வேண்டிக்கோங்க. இந்த வருடம் கிருஷ்ணரை பூஜை பண்ணுறேன், என்னோடய கைகளால் நான் கால் தடம் பதிக்கிறேன், அடுத்த வருடம் என் குழந்தையின் கால்களால் தடங்களை பதிக்க வேண்டும் என்று கிருஷ்ணரை நல்லா வேண்டிக்கோங்க.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடுத்த வருடம் குட்டி கிருஷ்ணர் இருப்பாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.